18ஆம் நாளே ஆடிப்பெருக்கு என்று அழைக்கின்றோம். கவலைகள் பறந்தாச்சு, புது கவிதையும் பிறந்தாச்சு, பெண்ணை மிதித்தவர் கண்ணை திறந்திடும் காலமும் உருவாச்சு. இந்த மாசத்தில் ஆற்றில் தண்ணீர் திருந்துறாங்க. அதுவா ஆடிப்பட்டம் தேடி இந்த பழமொழி கேட்ட இந்த ஆடி மாசத்துல தென்மேற்கு பருவமழை பொழிய தொடங்கும். இதன் காரணமா அணை நீர்மட்டம் உயர்வதால் ஆற்றில் தண்ணீர் திருந்துகிறாங்க. இதனால் உழவர்கள் இந்நாளில் நம்பிக்கையுடன் ஆடிப்பட்டம் பார்த்து விதைப்பார்கள். மாதத்தில் நம் உடலில் உஷ்ணமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இம்மாதிரியான நோய்கள் ஏற்படாமல் இருக்க உடலை குளுமைப்படுத்தும் விதத்தில் கூழ் மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை மனிதர்களுக்கு தெரியப்படுத்தவே மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடமாகிய கோவிலில் கடவுளுக்கு படைத்த பின் நமக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அந்த காலத்துல பாரத போறப்போ பகவான் கிருஷ்ணர் பலி கொடுக்கறதுக்காக கடவுளுக்கு புனிதமான இருக்கிற தேங்காய சதுர தேங்காய உடைச்சு விநாயகருக்கு படைச்சிட்டு போற தூங்கலாம் சொன்னாராமா. அந்த அன்னைக்கு இருந்து ஆடி 1ஆம் தேதி நாம் தேங்காய் சுட்டு விநாயகருக்கு படைச்சிட்டு சாப்பிடுவது வழக்கம். நீர்வளத்துக்கும் விவசாயத்துக்கும் உள்ள தொடர்பை நமக்கு நினைவுபடுத்துது. நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருக்கிறக்கும் இயற்கையை வணங்குவோம் ஒரு நல் வாய்ப்பா இந்த ஆடி 18 நமக்கு அமைகிறது. அதனால உங்களுக்கு இந்த ஆடி 18 உங்களுக்கு கிடைக்கிற விதைகளை உங்களோட வீட்டு தோட்டத்துல ஊன்றி இந்த ஆடி 18 சிறப்பா கொண்டாடுவோம்.